வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. இந்த வாரம் முழுவதும் எழுத்தாளர் கூப்பாரா அவர்களின் கதைகளிலிருந்து தான் எடுக்க போகிறோம். ராஜகோபாலன் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட இவர் 1902 தான் கும்பகோணத்தில் பிறக்கிறாரு. அவருடைய தந்தை ரயில்வேல பணியில் இருந்ததுனால கும்பகோணத்திலேருந்து அவருக்கு திருச்சிக்கு மாற்றல் கிடைக்குது. அந்த மாற்றம் காரணமாக இவர் திருச்சியில் அங்கே தான் தன்னுடைய பள்ளி கல்லூரி படிப்பையெல்லாம் முடிக்கிறார். 1920 அவரோட தந்தை இறந்ததுக்கு பிறகு 21 தான் இவர் கல்லூரி படிப்பை முடிக்கிறாரு. 25 திருமணம் பண்ணிக்கிறாரு. இவருடைய இலக்கிய பயணம் எங்கே தொடங்குதுன்னா சிறுகதையிலிருந்து தொடங்குது. எந்த சிறுகதை அப்படின்னா நூறு நிசா அப்படிங்கிற ஒரு சிறுகதையிலிருந்து தான் தொடங்குது. சிறுகதை, கவிதை, நாவல், வசன கவிதை, ஓரங்க நாடகம், திறனாய்வு, வாழ்க்கை வரலாறு, மொழிபெயர்ப்பு இப்படின்னு ஏராளமான தளங்களில் தன்னுடைய படைப்பை கொடுத்திருந்தாலும் கூட இவருடைய சிறுகதை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால இவரை சிறுகதை ஆசான் அப்படின்னு எல்லாரும் அழைப்பாங்களாம். இவருடைய கதைகளில் மிக முக்கியமான கதையாக விடியுமா கதையை சொல்லலாம். இப்போ நம்ம விடியுமா கதைக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நமக்கு இப்போ ஒன்று மறைஞ்சு போன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா தந்தி அப்படின்னு சொல்லலாம். கடிதம் கூட அஃபீஷியலான ஒரு விஷயத்துக்கு கடிதத்தின் மூலமாக இன்றைக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தந்தி அப்படிங்கிறது சுத்தமாகவே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் ஒரு அவசரமான ஒரு விஷயத்த உடனே சொல்லணும் அப்படின்னா தந்தி கொடுப்பாங்க. அந்த தந்தியில் ஒரு லைன் தான் இருக்கும். அவசரம், உடனே கிளம்பி வரவும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு தந்தி வந்துருச்சுனாவே பயமாக இருக்கும். ஐயோ தந்தி வந்துருச்சு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியான தந்தி தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்குது. அதை பார்த்து ரொம்ப பதறி போய் எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க. சிவராமையர் டேஞ்சர்ஸ் அப்படிங்கிற அந்த 2 வார்த்தைகள் தான். அந்த தந்தி சென்னை சென்ட்ரல் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்திருக்கு. என்னோட தமக்கை 2 மாதங்களுக்கு முன்னாடி தான் சென்னையிலேருந்து வந்தான். அப்போது எங்கள் அத்தையும் பேர் நல்லா குணமடைஞ்சிட்டதா தான் சொன்னான். கொஞ்சம் கூட காய்ச்சல் இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னான். மருத்துவரெல்லாம் உறுதிப்படுத்திட்டாங்க நல்லா ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு தானே சொன்னான். ஊங்கி தலையில் அடித்த மாதிரி கொஞ்சமாக பிரம்ம தட்டி போய் உட்காந்துருந்தான். எங்கள் எல்லாரோட மனசிலும் ஒரு பெருத்த போர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இருக்காது, ஏன் இருக்கக்கூடாது, இருக்கும், இப்படின்னு 2 விதமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இருக்கும், இருக்காது, இருக்காது, இருக்கும், இப்படிங்கிற ஒரு பல தேடல்களுக்கு இடையே தான் அந்த தந்தியில் இருக்கிறத திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருந்தோம். அதில் தப்பு ஒன்று இருக்கவே முடியாது. என்ன டேஞ்சர் தானே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் மனசை தேத்திக்கிட்டு இருந்தாலும் கூட ஆஸ்பத்திரியிலேருந்து வந்திருக்கேன், ஆஸ்பத்திரியிலேருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி யோசனை ஒரு பக்கம் போயிட்டு இருந்து. அதுவும் குஞ்சம்மாள் பேருக்கு தான் வந்திருக்குது, ஆஸ்பத்திரியிலேருந்து தான் வந்திருக்கு. இது தப்பாக வந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இவ்வளவு விரைவில் என்ன நேர்ந்திருக்க முடியும்? 3 நாட்களுக்கு முன்னால் தானே கடிதம் வந்துச்சு. உடல்நலம் கெட்டிருந்தா அதில் எழுதியிருப்பாங்களே. என்னோட தமக்கையும் நானும் மாலை ரயிலில் சென்னைக்கு புறப்பட்டோம். அதுதான் அன்னைக்கு கும்பகோணத்துலேருந்து சென்னைக்கு புறப்படுற வண்டி. புறப்படுறதுக்கு முன்னாடி ஜோதிடர்கிட்ட கேட்டோம். ஒன்றும் இருக்காது, கிரகம் கொஞ்சம் வருத்தம், அவ்வளவுதான் அப்படின்னு அவர் சொன்னார். அம்மா தெய்வங்களை எல்லாம் ஒன்று விடாமல் வேண்டிக்கிட்டான். மஞ்சள் துணியில் காணிக்க முடிஞ்சு வைக்கிறா. குஞ்சம்மாளுக்கு மஞ்சள் கிழங்கு, குங்குமம் பூ, வெத்தலை பாக்கு எல்லாம் மறந்து போகாமல் மடி நிறைய கட்டி கொடுக்குறான். பசியோடு போகக்கூடாதுன்னு சொல்லி புறப்படும் போது 2 பேர்த்தையும் கட்டாயப்படுத்தி சாப்பிட செய்கிறான். குஞ்சம்மா ஒரு இயந்திரம் மாதிரி தான் சொன்னதையெல்லாம் செய்கிறான். குலதெய்வத்தை வணங்கவும் சொல்கிறான் அம்மா. குஞ்சம்மாலும் அப்படியே செய்கிறான். அவள் கதிகலங்கி போயிருந்தான். அவள் பேச்சு மூச்சே இல்லாத ஒரு நிலைமையில தான் இருந்தாள். அவளுடைய கலகலப்பு அப்படிங்கிறது தடவையாக காணாமல் போயிருந்துச்சு. அம்மா வாசலில் போய் சகுனம் பார்க்குறா. காவேரியிலிருந்து அடுத்த வீட்டு சுந்தரி குடத்துல நீர் எடுத்துட்டு எதிர வந்தா. ஆஹா, நல்ல சகுனம்தான், ஒன்றும் இருக்காது, நமக்கே அப்படியெல்லாம் வரும், நாம ஒருத்தருக்கும் ஒரு கெடுதலும் செய்யலையே அப்படின்னு எல்லாம் அம்மா அடிக்கடி தன்னையே சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தா. அதுவும் பிறரையும் சமாதானப்படுத்தினா. அது வழியா ரயில் ஏறிக்கிட்டு இருக்கும்போது சுமார் ஒரு 8 மணி இருக்கும். இரவு முழுசும் போயாகணும். போய் இறங்குறதுக்கு முன்னாடி செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக துடிப்பும் கலக்கமும் மட்டும்தான் இருந்துச்சு மனசுக்குள்ளே. 2 ஜன்னல், அந்த பக்கமும் இந்த பக்கமும் எதிரெதிரில் 2 பேருக்கு வந்தோம். நீ புறப்படும் போது ஒன்றும் இல்லையே அக்கா, நல்லா தானே இருந்தார் அப்படின்னு ஏதாவது பேச்சு கொடுக்கணுமேன்னு பேச்சு கொடுத்தேன். ஒன்றும் இல்லையேடா, இருந்தால் தான் புறப்பட்டு வருவேனா அப்படின்னு அக்கா ஏக்கத்தோட பதில் சொன்னான். அதுக்குள்ளே திடீர்னு ஒன்றும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இல்லைக்கா, காரணமே இல்லைக்கா, நான் ஒன்றும் கவலைப்படாதக்கா அப்படின்னு நான் அக்காளுக்கு சொன்னே தவிர
என்னால் என்ன சமாதானப்படுத்திக்க முடியல. எது எப்படி இருந்தாலும் மனசை சில மணி நேரங்கள்லையாவது ஏமாற்றி தத்தளிப்பை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நான் இந்த நோன்புக்காக இங்கே தாமதம் செய்யாமல் அப்போவே போயிருக்கணும் அப்படிங்கிற அக்கா. ஒருவேளை அக்கா நோன்புக்காக நீ இங்கே இருந்துட்டு தான் வருவேன்னு சொன்னது அத்திமேரு கோவமாக இருக்குமோ, அதனால தான் உடனே வான்னு தந்தி அடிச்சிருப்பாரோ. அதெல்லாம் சரிடா, ஆனால் ஏன் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்திருக்கு? ஆஸ்பத்திரி பேரை போட்டு அத்திமேரை அடிச்சிருப்பாருக்கா. அப்படி கூட அடிக்க முடியுமா? குஞ்சம்மா குரலோட பரிதவிப்பு தெரிஞ்சுது. அப்படி கூட இருக்கும் அப்படின்னு மனசை தேத்திக்கிறக்காக. ஏன் முடியாது? தந்தி ஆஃபீஸில் வந்து என்ன பேர் கொடுக்குறோமோ அந்த பேரை தானே போடுவாங்க. ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி குஞ்சம்மாவோட முகம் அப்படியே மலர்ந்து போச்சு. அப்படி தான் இருக்கணும். இப்படி திடீர்னு ஒன்றும் ஏற்பட காரணமே கிடையாது. முந்தின நாள் தானே கடிதம் வந்துச்சு. ஆமாம் ஆமாம், அதில் உடம்பை பற்றி ஒன்றுமே இல்லையே. தந்தி அடித்தாதான் நம்ம உடனே வருவோம் அப்படின்னு அடிச்சிருக்கிறாரு. வீட்டிலிருந்து அடிச்சிருந்தா கூட கொஞ்சம் மெதுவாக போகலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆஸ்பத்திரிலேருந்து வந்திருக்குன்னா உடனே கிளம்புவோம்ல, அதுக்காகத்தான் அடிச்சிருப்பார். அப்படி அடிக்க முடியுமாடா அம்பி? அப்படி இருக்குமா அப்படின்னு சந்தேகத்தோட மறுபடியும் குஞ்சம்மா கேட்குறான். அவன் அப்படி கேட்கும்போதே முடியாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட சொல்ல மனசு வந்திருக்குமா? ஏக்கா அலற நீ அப்படின்னு சொல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்தினேன். நீ வேணும்னா பாரு, எழும்பூர் ஸ்டேஷனில் வந்து நிற்க போகிறாரு நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு அப்படின்னு அடித்து சொன்னேன். மனசில் ஆழத்தில் பீதி இருந்தால் கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த நேரத்தில் ஒருத்தர் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம். உடம்பு பதறுது, நெஞ்சு உளருது, அடிவயிறு கலங்குது, முக விகாரம் அடையுது, மறுபடியும் மெதுவாக அமைதியாகுது. என்னத்தை பண்ணிட முடியும்? அந்த பயத்தை அமுக்கிட முடியுமா? அமுக்கவே முடியல. சுகமோ துக்கமோ எந்த நிலைமையிலையும் கொஞ்ச நேரம் கூட நீடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு மனித சுபாவத்தில் இதுவும் ஒரு அத்தாட்சி தானே. ரயில் வண்டி வெறி பிடிச்ச மாதிரி தளதெறிக்க ஓடிட்டு இருந்துச்சு. எங்கேயோ சென்னையில் விடிய போகும் ஒரு காலையை நோக்கி ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்துச்சு அந்த ரயில் வண்டி. துக்கத்தில் தலையெடுக்கும் துணிவு போல தொலையிருள அந்த ஒளித்தொடர் விரைஞ்சு போய்கிட்டே இருந்துச்சு. சென்னை போய் சேரும்போது எங்களோட கவலை அந்த இருளை போல பின்தங்கி விடாதா? நிம்மதியான காலை எங்களுக்கு வாச்சிடாதா? இருள் நிச்சயமாக நம்மக்கிட்ட வரக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் நானே என்னோட பேதை மனசை சொல்லி தேத்திக்கிட்டேன். குஞ்சம்மா மூட்டையிலிருந்து வெத்தலை பாக்க எடுத்து கொடுத்து தானும் போட்டுக்கிட்டான். எனக்கு என்ன பண்ணுறனே தெரில. எங்கள் எல்லாருக்குள்ளேயும் குஞ்சம்மா தான் அதிக அழகு. நல்ல சிவப்பு, ஒத்த நாடி உடம்பு வாகு. அவளுக்கு தெருவிலேயே ஒரு செல்வாக்கு இருக்குது. அன்னைக்கு என்னமோ இன்னும் அவள் ரொம்ப அழகோட தெரிஞ்சா. அவளது முகத்தில் என்றைக்குமே இல்லாத ஒரு ஏக்கம் அன்னைக்கு முதலாக தென்பட்டதுனால என்னவோ தெரியல, அவள் அவ்வளோ அழகாக இருந்தா. குஞ்சம்மாளுக்கு பூ அப்படின்னா கொல்ல உசுறு. யார் கேலி செஞ்சாலும் பொருட்படுத்தவே மாட்டா. தலையை மிஞ்சி பூ வச்சுக்குவா. ஆனால் அன்னைக்கு தலையில் வச்சுக்கிட்டு இருந்த பூ மாதிரி அவள் சோபிச்சிருக்கல அப்படின்னு தான் என் கண்ணுக்கு பட்டுது. வெத்தலை காவி அவளோட உதடுகளில் அன்னைக்கு அவ்வளோ சிவப்பாக பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அயர்வில் அழகு பரிமளிக்குமோ அல்லது கடைசியாக அணையிறதுக்கு முன்னால் விளக்கு? இல்லை 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 இல்லை, கொஞ்சமா என்னமோ அப்படியே தான் இருந்தான். நான் தான் என்னென்னமோ போட்டு மனசை குழப்பிட்டேன். வெத்தலை பாதி மென்னுக்கிட்டே, அம்பி உனக்கு ஒன்று சொல்லணும். உன் அத்திம்பேருக்கு வாக்கப்பட்டு நான் என்ன சொக்கத்தை கண்டேன் அப்படின்னு சொல்கிறா குஞ்சம்மா. அவளோட கண்ணுலேருந்து கண்ணீர் மலமலான்னு பொங்கி வெளியே வருது. என்றைக்குமே பிடிவாதம், என்றைக்குமே சண்டை, நான் அழாத நாள் கிடையாது, வாழ்வே அழுகையா அப்படின்னு உணர்ச்சி வேகத்தில் தொடங்கினவ சட்டுன்னு நிறுத்திக்கிட்டான். எதிலாவது நான் சொன்ன பேச்சை கேட்குறதுண்டா? எப்படியோ உயிரோடு இருந்தால் போதும்னு தோணிருச்சு. போன தடவை உடம்புக்கு வந்த போது கூட அப்படி தாண்டா ஆச்சு. சொன்னால் கேட்குறதில்ல. 2 பேரும் ரொம்ப நேரமாக மௌனமாக இருந்தோம். அது அவள் பேசி முடிச்சதுக்கப்புறம். ஆனால் அவன் மட்டும் மௌனமாக இல்லை. ஆமாம், அவளோட முகம் அதை சொல்லிச்சு. நல்ல நடுநிசி வேலை. வண்டியில் மக்கள் உட்கார்ந்துக்கிட்டும் படுத்துக்கிட்டும் பலவிதமாக இருந்தாங்க. வண்டி ஒரு சின்ன ஸ்டேஷன் நின்றுச்சு. கொஞ்சம் பேர் எழுந்து போனாங்க, மௌன பிசாசுகள் மாதிரி. அப்போ தான் தூங்கி எழுந்த சிலர் இது என்ன ஸ்டேஷன் அப்படின்னு தலையை தூக்கி கேட்டாங்க. போர்ட்டர் ஒருத்தர் ஏதோ அரைகுறையாக ஸ்டேஷன் பேரை சொல்லிட்டு போனார். மறுபடியும் வண்டி பூரான போல் ஓட தொடங்குச்சு. சுமார் ஒரு 1 மணி நேரம் விழுப்புரம் ஸ்டேஷனுக்குள்ளே ஆர்ப்பாட்டத்தோடு போய் நின்றுது. அது வரையில் வண்டியில் அமைதி நிலவுச்சு. ஆனால் அப்போ அந்த ஸ்டேஷனில் கூட்டமும் கூக்குரலுமா இருந்துச்சு. அது வரையில் காலியாக வந்த எங்கள் பலகையில் ஜாமான்கள் நிறைஞ்சிருந்துச்சு. நகரத்தார் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒருத்தி தன்னோட குழந்தைக்கான புட்டியோடையும் எங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்தான். அவள் அணிஞ்சிருந்த முதல் தரமான வைரங்களோட அவளோட முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்துச்சு. ஏதோ ஒரு உள்ள பூரிப்பில் அவள் தன்னையே மறந்து தன் குழந்தையோட கொஞ்சிக்கிட்டு இருந்தான். வண்டி புறப்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் என் தங்கையின் பக்கம் திரும்பி
புன்னகை பூத்த முகத்தோட, எங்கிட்டு போறீங்க அம்மா அப்படின்னு கேட்டான். என் தங்கை சுருக்கமாக பட்டணம் அப்படின்னா. நானும் அங்கே வர்றேன் அப்படின்னு தொடங்குச்சு. அந்த பெண் வரிசையாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த ஓலைப்பெட்டியிலேருந்து கொஞ்சம் மல்லிகைப்பூவை எடுத்து குஞ்சம்மாளுக்கு கொடுத்தா. குஞ்சம்மாளுக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு. வெகு ஆவலோடு அந்த பூவை வாங்கி தலையில் வச்சுக்கிட்டான். அம்பாலே அந்த பெண்ணோட உருவத்தில் வந்து பூவை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. கவலைப்படாதே, உன் பூவுக்கு ஒரு நாளும் குறைவில்லை அப்படின்னு அவள் சொன்னான். அதுவரையில் அவளுக்கு ஒவ்வொரு கேள்வி கேட்கும்போதும் ஒரு வார்த்தையில் பதில் சொன்ன குஞ்சம்மா மனமிளகி முழு விபரத்தையும் சொல்ல ஆரம்பித்தான். மகாலட்சுமி போல இருக்கீங்கம்மா, உங்களுக்கு ஒன்றும் வராது அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதை தெய்வ வாக்க எடுத்துக்கிட்டா குஞ்சம்மா. கொஞ்ச நேரம் அந்த பெண்ணோட பேச ஆரம்பிச்சதுமே 2 பேரும் சிரித்து கலக்கலான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, எவ்வளோ நேரம் தான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க முடியும்? என்னன்னே தெரியாது, ஆனால் கவலைப்பட்டு தான் ஆகணும். எப்போ தான் விடிய போகுது? எப்போ தான் போக போகிறோம்? விடியுமா அப்படிங்கிற ஒரு மன கவலை. எது விடியுமா? காலை கண்டிப்பாக விடிஞ்சுதாகும். ஆனால் அங்கே போனால் இவளோட வாழ்க்கை என்ன ஆகும்? ஐயோ, விடியறதா? இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்குது அப்படிங்கிற ஒரு பக்கம். எங்கேயோ காணாத தொலைவில் உருவடைந்த ஒரு காட்சியில் ஈடுபட்டவளா நிலைக்குத்திய பார்வையோட குஞ்சமாக அசையாமல் உட்காந்துருந்தான். செங்கல்பட்டில் பள்ளு துளக்கிட்டு காப்பி குடிப்போமான்னு கேட்டேன். எல்லாம் பட்டணத்தில் தான் சொல்லிட்டான். இதோ ஆயிற்று அப்படின்னு வந்து சேர்ந்துருச்சு. எழும்பூர் வந்து சேர்ந்துருச்சு. ஸ்டேஷனில் யாரும் இல்லை. எங்கள் அத்திம்பேர் இல்லை. எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் அவர் ஸ்டேஷனுக்கு எதுக்காக வரணும்? அங்கே எதிர்பார்க்கறது சரியில்லைத்தான் அப்படின்னு அப்போ தோணுச்சு. வீட்டுக்கு போனோம், வீடு பூட்டி இருந்துச்சு. உடம்பு சௌகரியம் இல்லை அப்படிங்கிறது சந்தேகம் இல்லாமல் நிரூபணமாயிருச்சு. ஆஸ்பத்திரிக்கு போனோம். 1/2 மணி நேரம் அங்கேயும் இங்கேயும் ஓடி பெணாத்தி துடித்தோம். அதுக்கப்புறம் ஒரு குமாஸ்தா ஒருத்தர் வந்தார். நீங்கள் கும்பகோணமா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னோம். நோயாளி நேற்று ராத்திரி செத்து போயிட்டாரு அப்படின்னு அவர் ரொம்ப சர்வசாதாரணமாக சொன்னார். இறந்தது அது எப்படி? அதுக்குள்ள? அப்பவும் சந்தேகமும் அவநம்பிக்கையும் விடலை. சிவராமையர்? ஆமாம் சார், அவர் பேர் அதான். ஒருவேளை அப்படின்னு ஒரு இழுத்தா அக்கா. கொஞ்சம் இருங்க, பிரேதத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சுருக்கமாக சொல்லிட்டு குமாஸ்தா தன்னோட வேலையை பார்க்க போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து பிரேதத்தை வாங்கிட்டோம். அப்போ அதை பார்த்த உடனேயும் நிச்சயமாயிருச்சு. ஒரு வழியாக மனசில் இருந்த பயம் தீர்ந்துச்சு, திகில் தீர்ந்துச்சு. பிறகு விடிஞ்சிருச்சு. இப்படி கதையை முடிச்சிருப்பார்.